அமில் பயான் ரகீப் ஆன்லைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான நெஞ்சங்களே, அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் மேன்மேலும் பரக்கத் செய்தருள் புரிவானாக. நாம் இன்றைக்கு காண வேண்டிய தலைப்பு குர்ஆன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த குர்ஆன் என்பது அ- அழகானது. அந்த குர்ஆன் என்பது நமக்கு ஒரு வாழ்க்கையை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குர்ஆன் என்பது நம் வாழ்வின் வழிகாட்டி. இந்த குர்ஆன் என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய கடலாக இருக்கிறது. அந்த குர்ஆன் நமக்கு ஷிஃபாவாகவும் இருக்கிறது. அந்த குர்ஆன் நமக்கு பரக்கத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த குர்ஆன் என்பது ஒரு அற்புதமான ஒன்றாயிருந்து கொண்டிருக்கிறது. நம் வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் அந்த குர்ஆன் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில கல்வியினோட மேன்மை என்றால் இரண்டே இரண்டு தான். ஒன்று குர்ஆன் அல்லது ஹதீஸ். குர்ஆன் இருக்கிறதே, அது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. ஹதீஸ் என்பது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சம்பந்தப்பட்டது. ஒரு விதத்தில் ஹதீஸ் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு அவர்கள் வாயில் இருந்து வந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவதெல்லாம் வஹியாகவே தவிர இல்லை என்று திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, இந்த குர்ஆன் என்பது அற்புதமானது. ஒரு புக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்று ஒரு நேரம், அதோடு அதனுடைய வேலை முடிந்துவிடும். ஆனால் எத்தனை நாட்கள் எடுத்தாலும் சரி, ஸ்கூல் சம்பந்தப்பட்ட கிதாபுகள், காலேஜ் சம்பந்தப்பட்ட புக்குகள் எல்லாம் அந்த வருஷங்கள் படிக்கிறான். ஆனால் அதே புக்கை வைத்துக்கொண்டு அவன் காலம்பூரா அவன் பயன் பெறுகிறானா என்று சொன்னால் கிடையவே கிடையாது. 60 வயதுல அக்கௌண்டன்ஸ் எடுத்து ஒரு ஆள் பார்த்தாருன்னா பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க, வயசும் முடிஞ்சு போச்சு, வேலையும் ரிட்டையர்ட் ஆயிருச்சு, இனிமே எதுக்குப்பா அந்த புக்கு என்று சொல்லுவாங்க. ஆனால் குர்ஆனுடைய விதி அப்படிப்பட்டது கிடையாது. அந்த குர்ஆன் என்பது நம்முடைய காலத்தின் அனைத்திலும் நாம் அதை அற்புதமாக பயன்பெற்று கொண்டே இருக்கலாம். அந்த குர்ஆன் என்பது நம் நேரத்தினுடைய எல்லா நேரமும் அதை கொண்டு பயன்பெற. நாளைக்கு இறந்து போகிறோம் என்று சொன்னால் அந்த இறந்து போகிற வரைக்கும் அந்த குர்ஆனை கொண்டு நாம் பலன் பெறுவோம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்முடைய வாழ்வின் கடைசியில் அந்த குர்ஆன் எழுத்து இருந்தது என்று சொன்னாலும் நாம் உன்னதமான வாழ்க்கையை அடைவோம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி ஃபஸயக்ஃபி கஹுமுல்லா என்ற 1வது ஜுஸ்வினுடைய அந்த ஆயத்தில்தான் அவர்களுடைய உயிர் போனது. அந்த அவர்கள் வைத்திருந்த அந்த குர்ஆனிலே அந்த இரத்தம் பட்டிருந்தது என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்க முடியுது. அண்மையா நமக்கும் அல்லாஹ் கடைசி நேரத்தில் இந்த குர்ஆனை கொண்டு பலன் பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. இந்த குர்ஆனை நாம் ஆரம்பமாக ஒரு நண்பனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு நண்பனை வாழ்க்கையினுடைய துணையாக ஆக்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த இடத்திலே இந்த அற்புதமான குர்ஆனை நாம் வைக்க வேண்டும். சிறந்த நண்பன் திருக்குர்ஆன். வாழ்வினுடைய பகுதியிலே ஆரம்பமாக
நம்முடைய 25 வரைக்கும் வயசு வரைக்கும் முதலில் வாலிபத் தோழனாக அந்த குர்ஆனை நாம் எடுக்க வேண்டும். வாலிபம் வரைக்கும் அந்த குர்ஆனை கற்பது, அதனை மனனம் செய்வது என்று அதற்கு என்னென்னலாம் நாம் ஹுக்குமுகள் கொடுக்க வேண்டுமோ அப்படி அந்த குர்ஆனை நாம் எடுத்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக 25 வரை நமக்கு வழிகாட்டிய அந்த குர்ஆனை நாம் 50 வயது வரைக்கும் அதை மென்மேலும் நாம் நேசித்து அதோடு வாழ வேண்டும். அதற்கு அடுத்து 50லிருந்து 75 வரைக்கும் அந்த காலத்திலே நம்மால் குர்ஆனை அதிகமாக ஓத முடியாது. நம்முடைய உடல்கள் எல்லாம் வயோதிபத்தை நோக்கி நகரக்கூடியதாக ஆகிவிடும். அதிகமாக ஓத முடியாது. அதிகமாக அதற்கு நேரம் கொடுக்க முடியாது. இருந்தாலும் கூட அந்த குர்ஆனுக்கு நாம் பார்ப்பதை அந்த நேரத்தில் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். பிறர் ஓதுவதை கேட்கக்கூடியவர்களாகவும் அந்த நேரத்திலே நாம் ஆகிவிட வேண்டும். அதற்கு அடுத்ததாக நம்முடைய 75 வயதிலிருந்து 100 வயது வரைக்கும் அந்த குர்ஆனை ஆக்குகிற பொழுதுதான் நிறைய பாடங்கள், நிறைய உணர்வுகள். நாம் அந்த குர்ஆனை எந்த விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்றால், ஓதுவதற்காக வேண்டி பயன்படுத்தினால் அதை ஓதுவதனுடைய நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். அதற்கு அடுத்ததாக நாம் அதை தர்ஜுமத்துல் குர்ஆனை படித்தோம் என்று சொன்னால் நம்முடைய அறிவுக்கு பல அற்புதமான ஞானங்கள் வந்து கிடைக்கும். அதை தஃப்சீர் விரிவுரையாக நாம் அதை எடுத்து வாசித்தோம் என்று சொன்னால் நிறைய தகவல்களின் மூலியமாக நம்முடைய மனம் சாந்தி பெறுகிறது. அருமையானவர்களே, நான் சத்தியமிட்டு சொல்லுவேன், இந்த குர்ஆன் என்பது நிம்மதியை தரக்கூடியது. நாம் உடலில் ஓய்ந்து போயிருந்தாலும் சரி, அந்த குர்ஆனை ஓதுகிற பொழுது நம் உடல் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. நாம் வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹா என்று எப்படி நாம் உலகில் வந்தது முதல் இஸ்லாத்தை ஏற்றோமோ அந்த காலம் முதல் கொண்டு நம்மோடு குர்ஆன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அந்த குர்ஆனை கேட்கிற பொழுது நாம் ஏற்ற அந்த கலிமத்து தௌஹீதினுடைய வெளிப்பாடான அந்த குர்ஆனை நாம் கேட்கிற பொழுது நம்முடைய உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது. அருமையானவர்களே, நமக்கு எல்லா விதமான ஆரோக்கியங்களையும் அந்த குர்ஆன் தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் நாம் இன்றைக்கு ஆஸ்பத்திரியிலே செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த குர்ஆன் என்பது நம்முடைய உடலினுடைய அனைத்து பாகத்திலும் சென்று ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவான், ஒனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மா. அந்த குர்ஆனை நான் ஷிஃபாவாக இருக்கிறோம், நாம் அதனை ரஹ்மத்தாகவும் இறக்கி இருக்கிறோம். 15வது ஜுசுவிலே பனு இஸ்ராயலுடைய சூறாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாம் நமக்கு வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் பக்ரா சூறாவினுடைய ஆரம்ப சூறாவையும் பக்ரா சூறாவினுடைய கடைசி 2 ஆயத்துகளையும் ஓதினால் நமக்கு அது ஷிஃபா தரக்கூடியதாக இருக்கிறது. இல்லை என்றால் நாம் அல்ஹம்து சூறாவை ஓதினாலே போதும், அது நமக்கு ஷிஃபா தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அல்ஹம்து சூறாவையும் ஓதவில்லை என்று சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற அந்த ஒரு வார்த்தையை நாம் சொன்னாலும் கூட நமக்கு எல்லா விதமான ஆரோக்கியங்களையும் அது தரக்கூடியதாக இருந்திருக்கிறது. நாம் ஆஸ்பத்திரியிலே சென்று பல 100 ரூபாய்களை செலவழிப்பதை விட நாம் இந்த குர்ஆனை அல்ஹம்து சூறாவை 7 முறையோ அல்லது 11 முறையோ ஊதி தண்ணீரிலே குடிக்கிற பொழுது அல்லாஹ் அந்த ஷிஃபாவுடைய தண்ணீரை நம்முடைய இரத்தத்திலே கலக்கச் செய்கிறான். நோய் என்பது இரத்தத்தோடு சம்பந்தப்பட்டது. அந்த இரத்தத்தை அல்லாஹ் மாற்றி கொடுப்பான் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம் தந்திருக்கிறான். நம்முடைய வயது இன்னும் எத்தனையோ வகையான வயதை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அருமையானவர்களே,
நாம் இந்த குர்ஆனை ஆரம்பமாக அதிகமாக ஓதுவதிலே ஈடுபட வேண்டும். ஒரு தாய் சொல்லுவாள், என்னுடைய கபருக்கென்று இன்ஷா அல்லாஹ் நான் 40 தடவை இந்த குர்ஆனை ஓதி சேர்ப்பேன். எனக்கு அது கிடைக்க வேண்டும். என்னுடைய கபருக்குழிக்கு அது ஒளியாக அமைய வேண்டும் என்று சொல்லுவார்கள். நாமும் நியத்து வைப்போம். அந்த குர்ஆனை நமக்காக வேண்டி நாம் ஒரு 40 தடவை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அதற்கு அடுத்ததாக குர்ஆனை கேட்பது. இன்றைக்கு எத்தனையோ குர்ஆனில் போனில் ஆப் வந்து விட்டது. தமிழ் குர்ஆன், MP3 குர்ஆன். அந்த குர்ஆனில அதை போட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த குர்ஆனை நாம் அதிகமாக கேட்கலாம். அல்லது நம்முடைய பிள்ளைகள் யாரும் ஓதி இருந்தால் அதை கேட்பதன் மூலியமாகவும் அந்த குர்ஆனுடைய 10 நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். அதற்கு அடுத்ததாக குர்ஆனை பார்ப்பது ஒரு இபாதத். நாம் அதை ஓதுவது என்பது இருக்கட்டும், ஓதத் தெரியாதவர்கள் குர்ஆனை அதிகமாக பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. அந்த குர்ஆனை அதிகமாக பார்க்கிற பொழுது நம்முடைய கண்ணுக்கு ஒளி கிடைக்கிறது. அருமையானவர்களே, நாம் நினைக்கிறோம், சர்வ சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா அச்சாரங்களையும் நிகழ்த்தக்கூடியதாக இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குர்ஆனை நாம் தொடுகிற பொழுது நாம் குர்ஆனை தொட்ட நன்மை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஓதுவதற்கென்று 10, கேட்பதற்கென்று 10, பார்ப்பதற்கென்று 10, தொடுவதற்கென்று 10, அந்த குர்ஆனை சுமப்பது. சில சூறாக்களை நாம் இமாம்களோடு அதிக நேரம் கேட்டிருப்போம். அந்த குர்ஆனை நம்முடைய மனதிலே சுமக்க வேண்டும். சுமக்கிற பொழுது அந்த சுமப்பதனுடைய நன்மை 10 நன்மையும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அருமையானவர்களே. நாம் குர்ஆன் ஓதுகிற பொழுது பக்கரா சூரா எந்த வீட்டிலே ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே சிஹ்ரு சூனியங்கள் எந்த சேட்டையும் இருக்காது என்று எம்பெருமான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ரஹ்மத்தினுடைய மலக்குகள் நம்மை சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். நாம் சாதாரணமாக எங்கு இருந்து அந்த குர்ஆனை ஓதினாலும் சரி, நம்முடைய கடைக்கு பரக்கத்து வேண்டுமா? குர்ஆனை எடுத்து வைத்து ஓதுங்கள். நம்முடைய உடம்புக்கு பரக்கத்து வேண்டுமா? குர்ஆனை எடுத்து வைத்து ஓதுங்கள். நம்முடைய வீட்டிலே பரக்கத்து ஏற்பட வேண்டுமா? அந்த குர்ஆனை எடுத்து வைத்து ஓதுங்கள். சாதாரணமாகவே மலக்குமார்கள் அத்தனை பேர்களும் அங்கு சூழ்ந்து கொண்டு அந்த நன்மைகளை போட்டி போட்டு அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்வார்கள். அருமையானவர்களே, நமக்கு அருள் நிறைந்த ஒரு குர்ஆன் பாக்கியமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதிலே நாம் நினைத்தது போல என்னென்ன நியத்துகள் எல்லாம் வைத்தோமோ அந்த குர்ஆனை ஷரீஃபை தொட்டுக்கொண்டு நாம் கேட்கிற எல்லா துஆக்களும் கபூலாகிறது. எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குர்ஆன் ஓதக்கூடியவருக்கு துஆ கேட்பதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் அந்த குர்ஆனை அவருக்காக வேண்டி வாதிடும். அவருக்காக வேண்டி இதுவரைக்கும் அவர் கேட்டு எதை பெற முடியாதோ அதைவிட சிறந்த ஒன்றை நான் அவருக்கு கொடுப்பேன் என்று அந்த குர்ஆன் சிபாரிசு செய்யும். அருமையானவர்களே, நாமெல்லாம் இந்த குர்ஆனை பயன்பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, நாம் இந்த குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், அதிகமாக அதை சுமக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு அந்த குர்ஆனை ஒரு 10 நிமிடமாவது ஒரு நாளைக்கு கொடுக்க வேண்டும். அந்த குர்ஆனை ஒரு 3 பக்கங்களாவது குறைந்தபட்சம். நம்முடைய வேலை 8 மணி நேரம் இருக்கிறது, 10 மணி நேரம் இருக்குது, 12 மணி நேரம் வேலை இருக்கிறது. அதற்குரிய கூலிகள் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்றால் நாம் அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைதான் இந்த குர்ஆன். அல்லாஹ் நம்முடைய உம்மத்துக்காக வேண்டி இறக்கி தந்த அந்த குர்ஆன் நமக்காக வேண்டிய அல்லாஹ் அதை வெளிச்சமாக்கி தந்திருக்கின்றான். நம் வாழ்வினுடைய எல்லா பரக்கத்துகளையும் எல்லா வெளிச்சங்களையும்
தரக்கூடியதாக அந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் நாம் அந்த குர்ஆனை வளம் மிக்கதாக செழிப்பாக பார்த்து கொள்வோம். நன்மையிலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுவோம். அல்லாஹ் இந்த குர்ஆனை நமக்கு என்றென்றும் நம்முடைய வாழ்வினுடைய நண்பனாக அதை ஆக்கி தந்தருள் புரிவானாக. நம்முடைய கபரினுடைய ஒளியாக அதை ஆக்கி தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் அந்த குர்ஆனை கடைசி நேரத்திலே ஓதி மறுமையிலே அந்த குர்ஆனோடு சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆனை சங்கைப்படுத்தியதன் காரணமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஹவுலுல் கௌசர் நீரை இந்த குர்ஆனின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. எல்லா விதமான வாழ்வின் ஒளிகளையும் நம் குர்ஆனின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.